வணக்கம். வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் 2025. வக்ஃப் அப்படின்றது என்ன? மத்திய அரசாங்கம் இந்த பில் அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான காரணங்கள் என்னன்னு சொல்கிறாங்க. இந்த பில்லில் அப்படி என்னென்ன அமெண்ட்மெண்ட்கள் இருக்குது, இதனால் முஸ்லீம் மக்கள் சொத்துக்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் வரும்னு சொல்லி மக்கள் சொல்கிறாங்க. இதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வக்ஃப் அப்படின்ற அந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 14வது நூற்றாண்டுலேருந்தே இருக்குது. அப்போ வாழ்ந்த முஸ்லீம் மன்னர்கள் அவங்கள சொத்துக்களை மக்கள் நலனுக்காக எழுதி வைக்கிறாங்க. ஸோ இந்த சொத்துக்களை நிர்வாகம் பண்ணுறதுக்காக ஒரு மேனேஜர் மாதிரி ஒரு ஆளை நிர்வாகம் பண்ணுறாங்க. ஸோ இந்த கான்செப்ட் 14ஆம் நூற்றாண்டுலேருந்தே இருக்குது. வக்ஃப் அப்படின்றது என்ன அப்படின்னா, இஸ்லாமிய சட்டங்களால் அங்கீகரிக்கப்பட்ட சொத்துக்களை இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறது. அது அசையா சொத்தாகவும் இருக்கலாம், அசையும் சொத்தாகவும் இருக்கலாம். இந்த அர்ப்பணிக்கப்பட்ட சொத்துக்களை இறைப்பணிக்காகவும், இப்போ ஒரு மசூதிக்கு பள்ளிவாசல் கட்டுறதுக்காக இருக்கலாம், இல்லை மக்கள் பணிக்காகவும், ஒரு ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரியான தொண்டு நிறுவனங்கள் கட்டுறதுக்காகவும் பயன்படுத்துவாங்க. இதுலேருந்து கிடைக்கக்கூடிய வருமானங்கள் மக்கள் பயன்பாட்டுக்காகவே யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இது டோட்டலி பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய மக்கள்கள் கொடுக்குற சொத்துக்கள் இஸ்லாமிய மக்களுக்காகவே பயன்படுத்தப்படுகிறது. அதை மேனேஜ் பண்ணுறதும் இஸ்லாமிய மக்கள் தான். ஸோ இதுதான் காலங்காலமாக நடந்துட்டு இருக்கு. ஸோ சொத்துக்கள் அதிகமாக வர பட்சத்தில் இதை கண்காணிக்கிறதுக்காக ஒரு சட்டம் வெள்ளைக்கார காலத்தில் உருவாக்கப்படுது. 1913 பார்த்தீங்கன்னா அது முசல்மான் வக்ஃப் வேலிடேட்டிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் உருவாக்குறாங்க. இது 23, 30 சுதந்திரத்துக்கு அப்புறமா நிறைய அமெண்ட்மெண்ட் ஆகி 1995 தி வக்ஃப் ஆக்ட் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு முழு உருவம் படுது. அதிலிருந்து இன்னை வரைக்கும் அந்த சட்டம் தான் செயல்பாட்டில் இருக்குது. ஸோ இந்த சட்டத்தை தான் இவங்க அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சட்டத்தோட பேரையுமே மாற்றிருக்கிறாங்க. என்ன பேர் மாற்றிருக்கிறாங்க அப்படின்னா, யுனைடெட் வக்ஃப் மேனேஜ்மெண்ட் எம்பவர்மெண்ட் எஃபிஷியன்சி அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்ட் 1995. இந்த பில் சும்மாலாம் பாஸ் பண்ணப்படல. லோக்சபாவில் 12 மணி நேரம் ஆர்குமெண்ட்டுக்கு அப்புறமாவும், ராஜ்யசபாவில் கிட்டத்தட்ட 15 மணி நேரம் ஆர்குமெண்ட்டுக்கு அப்புறமா தான் இந்த பில் பாஸ் பண்ணப்பட்டிருக்கு. சரி, இவ்வளவு நாளாக பயன்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த சட்டத்தை திடீர்னு அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னு அரசாங்கம் சொல்கிறாங்க. 1, வக்ஃப் நிர்வாகத்தில் திறமையான ஆட்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அரசாங்கம். 2, வக்ஃப் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையே இல்லை, உள்ள என்னென்ன நடக்குது அப்படின்றது அரசாங்கத்துக்கு தெரியப்படலை. 3, இந்த வக்ஃப் நிலங்கள் இருக்கு இல்லையா, வக்ஃப் போர்டு கீழே வரக்கூடிய இந்த வக்ஃப் நிலங்களில் முழுமையான ஆய்வுகள் இல்லை, ஒரு டீட்டெயில் சர்வே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. 4, பெண்களுக்கு பரம்பரை சொத்துக்கள் சரியாக போய் சேரலை. மேலும் லீகல் ஏர்ஸ்க்கு தெரியாமல் வக்ஃப் போர்டுக்கு யாருமே சொத்துக்களை தானம் பண்ணிடக்கூடாது. ஸோ லீகல் ஏருக்கு சேர வேண்டிய அந்த ரைட்டை நாங்கள் பாதுகாக்கிறதுக்காக இந்த சட்டத்தை கொண்டு வரோம். 5, வக்ஃப் லேண்டு தொடர்பாக நிறைய வழக்குகள் இருக்குது, அது வருஷம் அதிகப்பட்டுட்டே போகுது. ஸோ இது எல்லாமே நாங்கள் ரெகுலரைஸ் பண்ணணும், அதுக்காக தான் இந்த சட்டத்தை கொண்டு வரோம். 6, நிறைய கவர்மெண்ட் லேண்டுகளை வக்ஃப் போர்டு எங்கள் லேண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதனால் கவர்மெண்ட்டுக்கு நிறைய லாஸ் ஏற்படுது. ஸோ இதெல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணி இதை சேனலைஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. 7, இந்த வக்ஃப் சொத்துக்கள் இருக்கு இல்லையா, இந்த வக்ஃப் சொத்துக்கள்லேருந்து வரக்கூடிய வருமானத்துக்கு சரியான கணக்கு இல்லை, இதில் உள்ளே இருக்கிறவங்க நிறைய பேர் இதை மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 8, ட்ரஸ்ட் நிலங்கள், ட்ரஸ்ட்டு உருவாக்கப்பட்டு அதுக்கு கீழே பயன்பாட்டில் இருக்கக்கூடிய நிலங்களுக்கு சரியாக கண்காணிக்கப்படலை, அது ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணப்படலை. மேலும் மற்றவங்களோட லேண்டையுமே பார்த்திங்கன்னா வக்ஃப் எங்களோட லேண்டுன்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதெல்லாம் அதோட உண்மையான ஓனர்ஸ் இந்த லேண்டுகளை விற்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. இதனால் நிறைய மக்கள் லேண்ட் ஓனர்ஸ் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ட்டு நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. இந்த காரணங்களுக்காக தான் நாங்கள் இந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருக்கிறோம், இதெல்லாமே ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த அமெண்ட்மெண்ட் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்படி இவங்க என்னென்ன அமெண்ட்மெண்ட் தான் கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஸோ நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இதில் குறிப்பாக என்னென்ன அப்படி பார்த்தீங்கன்னா, வக்ஃபுக்கு நீங்கள் டொனேட் பண்ணணும் அப்படின்னா, நிலமாவோ அசையா சொத்தாவோ அசைகிற சொத்தாவோ நீங்கள் டொனேட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு 5 வருடம் இஸ்லாமிய மதத்தை தழுவிருக்கணும். அதாவது 5 இயர்ஸ் நீங்கள் ஒரு முஸ்லீமாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் உங்களுடைய லேண்டோ இல்லை வேறு ஏதாவது டொனேட் பண்ணணுன்னாலும் பண்ண முடியும். வக்ஃப் போர்டில் இந்த வக்ஃப் நிலங்களை பராமரிக்கிறதுக்காக 2 நான் முஸ்லீம்ஸ் இந்த போர்டுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க. மேலும் பெண் நிர்வாகிகளையும் உள்ள போர்டுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சட்டத்தில் சொல்கிறாங்க. அப்புறமா சிஇஓ அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க இருப்பாங்க. அதாவது இப்போது தமிழ்நாட்டுக்கே இந்த வக்ஃப் போர்டுக்கு ஒரு ஹெட்டாக ஒருத்தங்க இருப்பாங்க. இப்போ அதுவுமே முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீமாக தான் இருப்பாங்க. இப்போது கண்டிப்பாக அது ஒரு முஸ்லீமாக இருக்கணும் அப்படின்ற அந்த வார்த்தையுமே ரிமூவ் பண்ணிடுறாங்க. முன்னாடி லிமிடேஷன் ஆக்ட் 1963 வக்ஃப் ஆக்டுக்கு செல்லுபடி ஆகாது. ஆனால் இப்போது லிமிடேஷன் ஆக்ட்டுமே வக்ஃப் ஆக்ட் அட்ராக்ட் ஆகும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. மேலும் வக்ஃப் லேண்டு குறிப்பான டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா இந்த வக்ஃப் லேண்ட்லேருந்து வரக்கூடிய ரெவென்யூ இருக்கு இல்லைங்களா,
அதை வந்து 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி அரசாங்கத்துக்கு வந்து நம்ம கணக்கு ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா இந்த வக்ஃப் நிலங்கள் சம்மந்தமாக பிரச்சனைகள் வருது இல்லையா, இதை வந்து வக்ஃப் ட்ரிபுனல் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பாயம் இருக்குது. இதுதான் வந்து ஆக்சுவலி மோஸ்ட்லி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே வந்து சால்வ் பண்ணுவாங்க. அந்த தீர்ப்பாயத்தில் இஸ்லாமிக் லா எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார். இப்போ அந்த பதவியிலையுமே வந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. முன்னாடி இந்த ட்ரிபுனலில் கொடுக்கக்கூடிய தீர்ப்புகள் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 99% வந்து ஃபைனலாக இருக்கும். ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தீர்ப்பு வந்து உங்களுக்கு வந்து இந்த ட்ரிபுனலில் கொடுக்கக்கூடியது வந்து சாட்டிஸ்ஃபையாக இல்லை அப்படின்னா 90 டேஸ்க்குள்ளாடி நீங்கள் வந்து அப்பீல் போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா இது வந்து ஒரு லேண்ட் வந்து வக்ஃப் லேண்டுக்கு சொந்தமானதா இல்லையா அப்படின்றது வந்து வக்ஃப் போர்டு டிசைட் பண்ண முடியாது. அதை கலெக்டர் வந்து சர்வே பண்ணி தான் அதை வந்து டிசைட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் இந்த சட்டத்துடைய முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ். ஸோ இந்த அமெண்ட்மெண்ட்ஸ்னால இஸ்லாமிய மக்களுக்கும் அவங்க சொத்துக்களுக்கும் என்ன பாதிப்பு ஏற்படுத்ததா மக்கள் சொல்கிறாங்க அப்படின்றதையும் பார்த்துடலாம். இப்போ சொன்னாங்க இல்லையா, 5 வருஷம் வந்து நீங்கள் இஸ்லாமிய மதத்தை வந்து தழுவினா தான் வந்து நீங்கள் டொனேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ராக்டிஸ் வந்து இது வரைக்கும் இல்லை. இப்போ ஒரு இந்து மதத்துலேயும் சரி, ஒரு கிறிஸ்தவ மதத்துலேயும் சரி, யார் வேணால் வந்து எந்த மதத்துலேயும் வந்து பிடிச்சி போனால் வந்து நீங்கள் வந்து டொனேட் பண்ணலாம். ஸோ இப்படி இந்த கொண்டு வந்துக்கிற கான்செப்டே ஒரு பிரிவினைவாதத்தை உருவாக்குறது தானே அப்படின்ட்டு மக்கள் சொல்கிறாங்க. அப்புறமா 2 நான் முஸ்லீம்ஸ் வந்து நீங்கள் வந்து இந்த போர்டுக்குள்ளெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறது வந்து எப்படி சாத்தியமான விஷயம்? இப்போ இந்து அறநிலைத்துறைக்குள்ளாடி நீங்கள் வந்து ஒரு முஸ்லீமையோ ஒரு கிறிஸ்தவரையோ உள்ளே கொண்டு வர முடியுமா? இப்போ கிறிஸ்தவ டயசிஸ்க்குள்ளாடி நீங்கள் வந்து ஒரு முஸ்லீமையோ ஒரு இந்துவையோ வந்து உள்ளே கொண்டு வர முடியுமா? அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் முஸ்லீம் போர்டில் மட்டும் நீங்கள் எப்படி வந்து வேறு ஒரு மதத்தவரை நீங்கள் உள்ளே கொண்டு வர முடியும்? இது வந்து ஒரு பிரச்சனை உருவாக்கக்கூடிய விஷயம் தானே அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. மேலும் இந்த சிஇஓ வந்து பர்டிகுலராக வந்து ஒரு முஸ்லீமாக இருக்கணுன்ற வார்த்தையை ரிமூவ் பண்ணிருக்கிற பட்சத்தில் அப்போ வந்து ஹெட்டு வந்து எங்களுக்கு வந்து ஒரு நான் முஸ்லீமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியுமே வந்து முன்வைக்கிறாங்க. அப்புறமா இந்த லிமிடேஷன் ஆக்ட் வந்து அட்ராக்ட் ஆகுது இல்லையா, லிமிடேஷன் ஆக்ட் அட்ராக்ட் பண்ணுறதுனால என்ன ஒரு பிரச்சனைனா, அந்த வக்ஃப் நிலங்களை வந்து ஆக்குபை பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மக்கள் வந்து அந்த சொத்துக்களை வந்து அவங்க சொத்து உரிமை கொண்டாடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, ஆர்டிகிள் 65 ஆஃப் லிமிடேஷன் ஆக்டில் என்ன சொல்லுது அப்படின்னா, 12 வருஷத்துக்கு உள்ள நீங்கள் வந்து ஒரு சொத்தை வந்து ஆக்குபை பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா, இதை வந்து அந்த ஓனர் வந்து அவங்க டைட்டிலில் வந்து கிளைம் பண்ணாமல் விட்டுருந்தாருன்னா நீங்கள் வந்து அந்த சொத்துக்கு உரிமையாளராக ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மேலும் இந்த 12 வருஷம் லிமிடேஷன் பீரியட் வந்து செல்லும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து 2019 ஆகஸ்ட்டில் ஒரு கேஸ்லேயுமே வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் எங்களுடைய சொத்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட எங்கள் சொத்துக்கள் வந்து நிறைய பேருக்கு கைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சொத்துக்கள் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க இல்லையா, இப்போ நிறைய சொத்துக்கள் பார்த்திங்கன்னா இப்போ காலங்காலமாக அனுபவிச்சு வந்திருப்பாங்க. அதுக்கு வந்து அவங்க அதில் வந்து பட்டா இருந்திருக்காது, இல்லை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட சொத்துக்களை வந்து இஸ்லாமிய மக்கள் வந்து வாய் வார்த்தைகளாக தானம் பண்ணியிருப்பாங்க, இல்லை வந்து இன்னும் அன்ரெஜிஸ்டரில் எழுதி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சொத்துக்களுக்கு வந்து ப்ராப்பராக டைட்டில் இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த சொத்துக்கள் எல்லாமே கைவிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இல்லையா அப்படின்ற குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க. மேலும் இந்த பிரச்சனைகள் வரக்கூடிய லிட்டிகேஷன் வரக்கூடிய பட்சத்தில் கலெக்டர் சர்வே பண்ணி அதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போது கலெக்டரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் வந்து அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான். அப்போ அவர் வந்து எப்படி கவர்மெண்ட்டுக்கு எதிரான தீர்ப்புகள் சொல்லுவார்? அப்போ அவர் சொல்கிறது வந்து ஒரு நியாயமான தீர்ப்பாக எப்படி இருக்கும் அப்படின்ற கேள்வியும் மக்கள் முன்வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து மக்கள் என்ன சொல்கிறாங்க, இது வந்து ஒரு டிவைட் அண்ட் ரூல் பாலிசி மாதிரி தானே இருக்குது, ரிலீஜியஸ்க்குள்ளாடி வந்து ஒரு பிரச்சனையை பிரிவினைவாதத்தை உருவாக்குற மாதிரி தானே இருக்குது. மேலும் இஸ்லாமிய சொத்துக்களை வந்து நீங்கள் பறித்து எடுக்கிறதுக்காக அந்த சட்டத்தெல்லாம் கொண்டு வராங்க அப்படின்ற வந்து பகீர் குற்றச்சாட்டுமே வந்து அரசாங்கத்துக்கு மேலே வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த சட்டம் இயற்றப்படுறது வந்து ஒரு நல்ல விதமாக இருக்குமா, இல்லை வந்து இது வந்து இஸ்லாமிய மக்களுக்கு வந்து ஒரு எதிரான ஒரு சட்டம் தானா அப்படின்ற உங்களுடைய கருத்தை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.